லதா பிரகாசம், மாதவத்துலேருந்து வந்திருக்கிறான்னு. எனக்கு இடுப்பு கீழே ஒரு நரம்பு சுத்தலாக இருந்து ஒரு கட்டி இருந்தது. டிவி மூலயமா பார்த்துட்டு அவருக்கு நான் ஃபோன் பண்ணி ப்ரேயர் பண்ண சொன்னேன். போன மாதம் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தேன், ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். இப்போ எனக்கு நல்லா அந்த கட்டி எங்கே போச்சு தெரியல, நல்ல முழங்கால் போட்டு நான் நல்லா ஜெபிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு கர்த்தர் எனக்கு ஆசீர்வதிச்சிருக்காரு. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். என்னுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் பேர் யுவராணி, நயனாவரத்துலேருந்து வரேன். ஒரு வருஷமாக எனக்கு திருமணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருந்தது. 6ஆம் மாதம் அண்ணா பரிமள தைல வச்சு தான் எனக்கு ஒரு அழகான பெண் பாப்பா கொடுத்துருக்காங்க. அப்புறமா என்னோட சித்தி, எங்கள் சித்தப்பா 25 வருஷமாக குடிச்சிட்டு இருந்தார். அவர் குடிப்பழக்கத்துலேருந்து மீண்டே வர முடியல. நவம்பர் மாதம் அண்ணா பரிமள தைலத்தில் வச்சு இப்போது குடிக்கிறதே இல்லை. போன வாரம் ஞானஸ்தானமும் எடுத்துட்டாங்க. 23 வருஷமாக போராடிட்டு இருந்த எங்க சித்திக்கு இப்ப அண்ணா மூலமா ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. நிம்மதியா இருக்காங்க. தேவனுக்கே மகிமை உண்டாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே, ஆறுதலை தேடி வருகிற என் பிள்ளைகளுக்கு நீர் என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை என் பிள்ளைகளுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் கொடுக்கும், எந்த வார்த்தை என் பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்ய பரலோகம் திட்டம் வைத்திருக்கிறது. தேவ சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக கொடுத்த மங்கள வார்த்தையை இப்பொழுது எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஆம், சிறப்பான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு. சிறப்பான வெற்றியையும் விடுதலையும் ஆண்டவர் கொடுக்க போகிறார். கொலோசையரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14, 15 இப்படியாய் சொல்லுகிறது. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இன்னைக்கு நமக்கு மகிமையான சிறப்பான வெற்றி. ஆமென். சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சாதாரண வெற்றி அல்ல, சிறப்பான வெற்றி. நீங்க பார்டர்ல பாஸ் ஆகிறதும் வெற்றி தான், அது சிறப்பான வெற்றி இல்லை. 50% பாஸ் ஆகிறதும் வெற்றி தான், அது சிறப்பான வெற்றி அல்ல. யார் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுக்கிறாங்களோ அவங்க தான் சிறப்பான வெற்றியில் அடைஞ்சவங்கன்னு சொல்லலாம். ஆமென். A கிரேட், பி கிரேடு, சி கிரேடுன்னு வச்சுருப்பாங்க. அதில் டாப் கிரேடு A+ன்னு சொல்லுவாங்க. ஆமாம், நம்ம எல்லாம் 90 கூட ஒரு நாளும் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்க கூட 100 கேட்கணும். இன்னைக்கு ஆண்டவர் மகிமையான வெற்றி, சிறப்பான வெற்றி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆமென். இந்த வசனம் சொல்லுகிறது, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்துக்களை எல்லாம் ஆண்டவனை குலைக்க போகிறார். இன்னைக்கு வரைக்கும் யார் யார் உங்களுக்கு விரோதமாக மொட்டை பெட்டிஷன் போட்டிருக்காங்களோ அந்த பெட்டிஷன் பேப்பரே இனி ஃபைலில் இருக்காது. அவங்க தேடினாலும் பார்க்க முடியாது. இன்னைக்கு நைட்டோட நைட்டு தேவதூதன் எடுத்தாச்சுன்னா எங்கேயாவது ஒளிச்சு கிழிச்செல்லாம் போட மாட்டார். அப்படியே கொண்டு டிஸ்ட்ராய் பண்ணி தூக்கி எரிச்சு போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆமாம், அதனுடைய எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாதபடிக்கு உங்களுக்கு எதிரிடையாக முதல் வெற்றி எதில் தெரியுமா? உங்களுக்கு இன்னைக்கு யார் யார் உங்களுக்கு ஆப்போசிட்டாக செயல்படுறாங்களோ அதில் சிறப்பான வெற்றி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆமென். கூட இருந்துகிட்டே குழி தோன்றவங்க, கூட இருந்துட்டு நம்மளை போட்டு கொடுக்குறவங்க, கூட இருந்துட்டு நமக்கு விரோதமாக செய்கிறவங்க, அது சொந்தக்காரங்களாக இருக்கலாம், அசலாக இருக்கலாம், பக்கத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லைன்னா கூட வேலை செய்கிறவங்களா இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி முதல் வெற்றி எதில் தெரியுமா? உங்களுக்கு எதிராக யார் யார் செயல்படுறாங்களோ, மந்திரவாதம் பண்ணாலும் சரி, போட்டு கொடுத்தாலும் சரி, மொட்டை பெட்டிஷன் போட்டாலும் சரி, அப்பப்போ கோல் சொல்லி கொடுத்தாலும் சரி, அவங்க முன்னால் எதில் குண்டனி சொன்னாங்களோ
அதுல சிறப்பான வெற்றி. சிங்கத்தை போல தைரியமா இருங்க. எல்லாத்தையும் எடுத்து சிலுவையில் ஆணி அடிச்சு, துரைத்தனங்கள், அதிகாரங்கள், உங்களுக்கு விரோதமாக நிறைய பேர் அதிகார தோணையில் சில வார்த்தையெல்லாம் விட்டுருக்கலாம். என்னைக்குனாலும் என்கிட்ட வந்தது ஆகணும், ரிட்டையர்மெண்ட் ஃபைல் என்கிட்ட வந்தது ஆகணும், அன்னைக்கு வைக்கிற பேர் வேட்டு. நீ ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னால் ஆண்டவர் அவரையே தூக்கி தண்ணியெல்லாம் காட்டுக்கு அனுப்பிடுவார். அப்படி சவால் விட்டவங்க நிறைய பேர் எனக்கு தெரியும். நிறைய பேர் ஜெபம் பண்ண வருவாங்க. ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி, ஐயா நான் இந்த சைன் பண்ணலைன்னு சொல்லிட்டு எங்கள் ஆஃபீஸர் வந்து ரிட்டையர்மெண்ட்டில் நான் வச்சுக்கிறேன் பாருன்னு சொல்லி மிரட்டி வச்சுருக்காரு. பயமாக இருக்குது, கடைசி நாள் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னா கடைசி நிமிஷத்துலன்னா எல்லா பெனிஃபிட்டும் போயிடும்னு அழுதுட்டு வருவாங்க. நான் சொன்னேன், அவர் என்ன எழுதுறது, ஆண்டவர் எழுதியாச்சு. உன் ஆகாரத்தை அந்நிய புத்திரனுக்கு கொடேன், உன் உழைப்பினால் ஆகிய திராட்சை ரசத்தை அரசாங்கம் இனி வைத்திருப்பதில்லை. இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அனுப்புவேன். பார்த்தாச்சுன்னா என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா? அந்த ஆஃபீஸருக்கு பாடு திண்டாட்டத்தில் எங்கேயோ உள்ள மாட்டி அவரை கொண்டு போய் எங்கேயோ உட்கார வச்சுருவாங்க களி சாப்பிட்டு. ஆமே, அப்படி நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன், நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். உன்னை தண்ணி காமிப்பேன்னு சொன்னவங்க இன்னைக்கு தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்களை ஆண்டவர் அழித்து அன்பு பிள்ளைகளுக்கு ரிட்டையர்மெண்ட்டை நல்லா கொடுத்து சந்தோஷமா போயிட்டு வா. ஆமேன். எப்போவுமே அடுத்தவங்களை அழிக்கணும் கெடுக்கணும்னு நினச்சா நம்ம அழிஞ்சு போயிடும். பெரிய அதிகாரிகள், சவால் விட்டவர்கள், அந்த சகோதரிமார்கள் வந்து சொல்லுவாங்க, ஐயா உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்ன, எனக்கு இப்படி சவால் விட்டார, அவர் இப்போ களி சாப்பிட்றாரு ஜெயிலில், தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் செய்தா அப்படி தான் செய்வார். ஆமேன். அதனால எனக்கு அவங்க அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, மந்திரவாதம் பண்ணிட்டாங்க, செய்வனை செய்துட்டாங்க, போட்டு கொடுத்துட்டாங்க. நீங்கள் எதை பற்றியும் கவலை, நீ என்ன வேணாலும் போட்டு கொடுப்பா. எங்களுக்கு ஒரு மகாராஜா இருக்கிறாரு, அவர் என்ன சிங்கக்கபியில் நீ தூக்கி போட்டாலும் தூக்கிட்டு வெளியே வந்துடுவார், அக்கினி சூளையில் தூக்கி போட்டாலும் தூக்கிட்டு வெளியே வந்துடுவார். அதுக்கப்புறம் உயர்வு சிறப்பாக இருக்கும். ஹல்லேலூயா. அடுத்தவங்க சொல்கிறத பட்டு நீங்கள் பயப்படவே கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைங்க பயப்படக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் வாங்க கூட இருக்கார். நீ ராஜா வீட்டு பிள்ளை. ஆமாம், ராஜா வீட்டு பிள்ளையை தூக்கி உள்ளே போட முடியாது. ஆனால் ராஜா வீட்டு பிள்ளைகளை தூக்கி போட்டாலும் கர்த்தர் அதிலிருந்து அக்கினி ஜுவாலை அவர்கள் மேல் பற்றாதபடி தூக்கி எடுக்கிறவர். தூக்கி போட்டவங்க தான் எரிஞ்சு போனாங்க, உள்ள போனவன் ஆண்டவரோட சுத்திட்டு இருக்கிறான். ஏன்னா அவர்களுக்கு அவரோடு பங்கு இருந்தது. தூக்கி போட்ட ராஜா சொல்றாரு, ஏய் 3 பேரை தானே உள்ள போட்டோம், இப்ப 4 பேர் அக்கினியில் கிடையாது, யாருடா இவன் அப்படின்னு முழிக்கிறாரு. முழிச்சிருச்சு. அவரே சொல்றாரு, கேள்வியும் அவரே பதிலும் அவரே, ஏன்னா பண்ணிட்டாருல்ல. அவரே சொல்றாரு, 3 பேர் தெரியுது, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நம்மகிட்டே வேலை செய்தானுங்க. 4வது ஆளு மனுஷன் மாதிரி தெரியல, தேவபுத்திரனுக்கு சமமா இருக்கிறார்களே. ஆமென். ஏன் தெரியுமா? தேவபுத்திரனுக்கு பங்குள்ளவர்கள், அவரோடு பங்குள்ளவர்கள். தூக்கி போட்டா இவங்கள மட்டும் இல்லை, அவரே சேத்தான் தூக்கி போட்டான். அல்லேலூயா. சிங்க கபில தூக்கி போட்டாங்க. தானியேல் வந்து சிங்க கபில சிங்கங்க கூட ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிறான். தூங்க போன ராஜா தான், அவருக்கு தூக்கமே வரல நைட்டெல்லாம். என்ன ஆச்சோ, தூக்கி போட்டோமே, கட்டுக்கு போட்டுக்குன்னு பிடிச்சி எல்லாம் கட்டிச்சு பிடிச்சி எல்லாம் எலும்பு கிளம்பு எல்லாம் நறுக்கு தின்னி நல்லி எலும்பை கடிக்கிற மாதிரி கடிச்சிருப்பாங்க. அன்றைக்கு தானியலை பற்றி அப்படி தான் நினைச்சார். எல்லாம் கட்டுக்கு முட்டுக்குன்னு எல்லாம் கடிச்சு பஸ்பம் ஆக்கி தானியலை உண்டு இல்லைன்னு ஆக்கியிருக்கோம். ஒருவேளை அந்த ராஜா நினச்சிருப்பாரு, ஹிப் எலும்பு பெருசாக இருக்குமா, அதை எப்படி இந்த சிங்கம் கடிச்சிருக்குமா அப்படின்னு கூட யோசித்திருப்பாங்க. தூரத்தில் வரும்போதே பார்க்குறான், அவன் பாட்டுக்கு அழகாக ஜாலியாக இருக்கிறான். பார்த்துட்டு அந்த அதிகார சத்தமே குலைஞ்சு கேட்குறான், துயர சத்தமாக கேட்குறானா. ராஜா எப்படி கேட்பார்? ஈஸ்வர, டேய் தானியேல், அதான் ராஜாவுடைய தோரணை. ஆனால் அவனுடைய தோரணை எல்லாம் நைட்டோட முடிஞ்சு போச்சு. எப்போ பிள்ளைய தூக்கி உள்ளே போட்டானோ அதோட அவனுடைய தோரணை முடிஞ்சு போச்சு. காலையில் வந்து துயர சத்தமாக தானியால கூப்பிட்றானா, தானியலே, தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய தாசனே, நீ ஆராதிக்கிற உன் ஆண்டவர் உன்னை சிங்கங்களின் வாக்கி தப்புவிக்க வல்லமுள்ளவராக இருந்தாரா அப்படின்னு கேட்டானா. ஆணவத்தையே அடக்கி போட்டு ராஜாவுடைய ஆரணம் துயர சத்தமாய் தானியலை கூப்பிட்டான். தானியலேனா, ஆமா, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற எந்த ஆயுதமா இருந்தாலும் இன்றைக்கு வாய்க்காமல் போய் சிறப்பான சுதந்திரத்தை நேர்த்தியான இடத்துல வச்சுட்டு ஆண்டவர் உங்களை கூட்டு வந்திருக்கிறாரு. எல்லாத்தையும் கொடுத்துட்டார். எல்லா துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாத்தையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி. அப்படின்னா இனி உங்களுடைய வெற்றி எல்லாம் உள்ளுக்குள்ள வெளிப்படையா வெளியரங்கமான உயர்வு. சிலர் சொல்லுவாங்க, உள்ளுக்குள்ளேயே வளர்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. இனி உள்ளுக்குள்ள வளர்ச்சி மட்டும் அல்ல, ஊரார் அறிய
உலகம் அறிய வெளியரங்கமாக. அதுக்காக தான் ஆண்டவர் சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. ஆவிக்குரிய துரைத்தனங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு விரோதமாய் எழுதப்பட்ட உலக பிரகாரமானது ஆண்டவர் பேசினாரு. ஆவிக்குரிய ரீதியாக உங்களுக்கு ஒரு விரோதி இருக்கிறான், பிசாசானவன். உங்களை அழிக்கும்படி, உங்களுக்கு விரோதமாக கோல் மூட்டும்படி பிசாசானவன் நிறைய தந்திரங்களை வச்சிருக்கிறான். அவனுடைய துரைத்தனங்களையும் அவனுடைய அதிகாரத்தையும் பிசாசு உனக்குள்ளே உட்கார்ந்து உன்னை ஆதிக்கம் செலுத்தி உன்னை தன் கண்ட்ரோல வைத்திருக்கிறானே, அந்த அதிகாரத்தையும் ஆதிக்கத்தையும் பிடுங்கி அறிந்து அதையும் சேர்த்து சிலுவையில் ஆணி அடிச்சிட்டார். அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் லைஃப்லையும் ஃப்ரீ பண்ணி விட்டார் ஆண்டவர். இதுக்கு மேலே எங்கேயும் போய் எவங்கிட்டையும் எவ்வளோகிட்டையும் மாட்டிடாதீங்க. ஆமே. ஆண்டவர் ஃப்ரீ பண்ணி விட்டார். இன்னைக்கு எல்லாத்தையும் பிடிங்கி எடுத்து சிலுவையில் ஆணி அடித்தார். நீ அனுப்பின லவ் லெட்டர், மொபைலில் அனுப்பின மெசேஜு, 2 பேரும் எடுத்த ஃபோட்டோ எல்லாத்தையும் நீ உள்ளே இருக்கவே இருக்காது. சில பிள்ளைங்க பயந்துகிட்டே இருக்காங்க, கல்யாணம் பண்ண போகிறேன், ஏதாவது வந்து மிரட்டிடுவானோ, புருஷனுக்கு அனுப்பி விட்டுருவானோ அப்படின்னு நிறைய பேர் பயந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு சிறப்பான குடும்பத்தில் சிறப்பான சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். போகிறதுக்கு முன்னால் அதுக்கு விரோதமாக இருக்கிற இந்த கச்சா முச்சாம் உங்கள் பழைய காரியம் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாத்தையும் மூட்டை கட்டி அப்படியே சிலுவையில் ஆணி அடிச்சுட்டு வெற்றிகரமாக ஆண்டவரை முன்ன நின்று கல்யாணம் பண்ணி இனியும் அதிக கேடு வராதபடி கொடுக்குற புருஷன் கூட கொடுக்குற மனைவி கூட சந்தோஷமாயிரு, நல்லாயிரு, நல்ல சந்ததியை பெற்று நிம்மதியாக வாழுன்னு ஆண்டவர் கேரண்டி கொடுத்து உங்கள் பழைய வாழ்க்கை, பழைய துரைத்தனங்கள், பழைய அதிகாரங்கள், பழைய ஏதோ ஒரு துஷ்ட மனுஷனுடைய இன்ஃப்ளூவன்ஸ், அவனுடைய ஆதிக்கம் எல்லாத்தையும் அவங்ககிட்ட பிடுங்கி இன்னைக்கு சிலுவையில் ஆணி அடிச்சிடுறார். நிறைய தாய்மார்கள் அழுகிறத பார்த்துருக்கேன். ஒரு பையன் என் பொண்ணை ரிமோட்டை மாதிரி வச்சு இயக்கிட்டு இருக்கிறான்னுவாங்க. ரிமோட்டு மாதிரி அவன் என்ன சொல்கிறான்னு அப்படியே ஆடுறா அப்படின்வாங்க. இன்றைக்கி ரிமோட் கண்ட்ரோலில் உள்ள ஃபீஸ் எல்லாம் பிடிங்கி ரிமோட்டையும் சேர்த்தே ஆணி அடிச்சிடுவார். ஆமாம், சில நேரங்களில் ரிமோட்டில் தாய் தகப்பன் மாதிரி பிள்ளைகள் ஏதாவது சும்மா டிவி போட்டிருக்குன்னா செல்லை எடுத்துகிட்டு தூக்கி வெளியே போட்டுட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. சரி, செல்லு இருந்தால் தானே நீ ரிமோட் ஆன் பண்ண முடியும். இப்போ பசங்க எல்லாம் இந்த செல்லு இல்லைன்னா கிளாக்கில் உள்ள செல்லை கழட்டி உள்ளே போட்டு நீ போ வச்சுன்னு தூக்கி ஆன் பண்ணி அந்த அளவுக்கு ஆகிட்டாங்க. அதனால செல்லையும் விட மாட்டார், ரிமோட்டையும் விட மாட்டார், எல்லாம் சேர்த்து கொண்டு ஆணி அடிச்சிடுவார். ஆமே, எல்லாம் கேன்சல் பண்ணி கிளியர் பண்ணி உங்களை விடுதலை ஆக்கியாச்சு. நல்லா போய் வியாபாரம் பண்ணுங்க, சிறப்பாக வியாபாரம் பண்ணுங்க, சிறப்பாக வேலை செய்யுங்க, சிறப்பாக ஊழியம் செய்யுங்க, சிறப்பாக படிங்க, சிறப்பான கல்லூரியில் சேருங்க, சிறப்பான புருஷனுடைய வீட்டில் செட்டில் ஆகுங்க, சிறப்பான மனைவியை ஆண்டவர் சுதந்திரமாக கொடுப்பார், எல்லாம் சிறப்பாக தருவார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். எல்லாருடைய இருதயத்தில் ஒரு கேள்வி, எனக்கு என்னைக்கு பிரதர் இப்படி ஒரு அற்புதம் நடக்கும்? ஏன் அது ஆண்டவர் என்னைக்கு செய்யலாம் இல்லை? விசுவாசத்தோடு அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்கள், கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் நல்லவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறார். ஒரு சின்ன காரியம் கூட என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலேன்னு அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுடைய இருதயமாகிய சிங்காசனத்திலே எழுந்தருள்வீராக. என் பிள்ளைகள் இன்றைக்கு உம்மை சுமந்து கொண்டு முழந்தாள் படியிட்டு ஜெபித்து எழும்பும் பொழுது பிள்ளைகளுக்கான நல்ல காரியங்களுக்கான தேவதூதர்கள் வருவார்களாக, பணிவிடை நாவிகள் வருவார்களாக, எலியேசர்கள் வருவார்களாக, கேப்ரியல் தூதியன் வருவானாக. நற்செய்திகள் வரட்டும். இன்றைக்கு இந்த ஜெபம் முடித்து அவர்கள் எழும்பி கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, அவங்க மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, மொபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, நீண்ட நாட்கள் இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நற்செய்திகளின் பிள்ளைகளுக்கு வரட்டும் சாமி. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல காரியங்களை உங்களுக்கு கொடுக்க உங்கள் மேல் நினைவாய் வந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவாய் அல்ல, நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். நன்மைக்கு ஏதுவான நற்செய்திகளும் வரும் என்று கர்த்தர் சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்கு ஸ்தோத்திரம். எனக்கு எப்பொழுது மாறுதல் உண்டாகும் என்று யோபு காத்து கொண்டிருந்தது போல உபத்திரவத்தின் முடிவு நாளுக்காக காத்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இனியும் கால தாமதம் இல்லாமல் என் பிள்ளைகளுடைய உபத்திரவங்களுக்கு முடிவை கொண்டு வாரும். உபத்திரவத்தின் முடிவு வரும் பொழுது யோபுவுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்த ஆண்டவர்
என் பிள்ளைகளுக்கும் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து இவர்களை கனம் பண்ணுவீராக. இவர்கள் தரித்திரம் மறைவதாக, கடன் பிரச்சனைகள் மறைவதாக, நிந்தைகள் மறைவதாக, அவமானங்கள் மறைவதாக, கோர்ட்டு கேஸுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வருவதாக. நீண்ட நாட்களாய் இருதயத்தில் ஏங்கிக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுடைய உணர்வுகளையும் அவருடைய மன விருப்பங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். வேதம் சொல்கிற இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சி ஆயிரு, அவரின் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார் என்ற வார்த்தையின்படி இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றித்தார். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.